ஜேடன், என்ன மம்மி? யாருண்டு எனக்கு பாட்டு ஒன்று டாடி எழுதுனாங்கல்ல, அந்த பாட்டு பாடு. யாருண்டு எனக்கு, இங்கு எதுவும் இல்லை எனக்கு, கண்ணீர் தவிர ஏதும் சொந்தமில்லையே, ஆகோரின் பள்ளத்தாக்கை கொடுத்தவர், நம்பிக்கையின் வாசல் ஒன்று திறந்தாரே, ஆகோரின் பள்ளத்தாக்கை கொடுத்தவர், நம்பிக்கையின் வாசல் ஒன்று திறந்தாரே, அவர் நம்பத்தக்கவர், அவர் உண்மையுள்ளவர், இயேசு நம்பத்தக்கவர், அவர் ரொம்ப நல்லவர். தேங்க்யூ. ஏன் மம்மி இந்த பாட்டு பாட சொன்னீங்க? இன்னைக்கு அந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு பற்றி தான் பேச போகிறேன், அதனால தான். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் கூட ஆகோரின் பள்ளத்தாக்கு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓசியா 2:15 நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பாருங்க, இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு என்பது ஒரு சாபத்தின் பள்ளத்தாக்கு. யோசுவா காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அதில் பர்டிகுலராக ஒரு பர்சன் ஆகான் என்பவன் ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை செய்தது நிமித்தமாக ஒரு சாபமான காரியம் வந்தது. அதுதான் இந்த பள்ளத்தாக்கு. இதை நீங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். அநேக வருடங்கள் இந்த பள்ளத்தாக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சாபத்தின் பள்ளத்தாக்காகவே இருக்குது. அது பெரிய ஆசீர்வாதமாக இல்லை அவர்களுக்கு. அதை பார்த்தாலே இவர்களுக்கு ஒரு பயம். இப்படி இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கை தான் அநேக ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆண்டவர் நம்பிக்கையின் வாசலாக திரும்பவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். எந்த பள்ளத்தாக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாபமாக இருந்ததோ, ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருந்ததோ, அதே பள்ளத்தாக்கை ஆண்டவர் இரக்கம் பாராட்டி அதை நம்பிக்கையின் வாசலாக கர்த்தர் மாற்றுகிறார். அதை தான் இந்த வசனத்தில் பார்க்குறோம். நம்ம லைஃப்லேயும் உங்கள் லைஃப்லேயும் ஏதோ ஒரு காரியம் தலைமுறையாக வந்துட்டு இருக்கு, இது சாபமாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டு கலங்குறீங்களா? ஆசீர்வாதத்துக்கு இதெல்லாம் ஏதோ தடையாகவே இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு இருந்தது, எங்கள் தாத்தா அதை செஞ்சாங்க, எங்கள் அப்பா அதை செய்தாங்க, அது எங்கள் ஜென்ரேஷனுக்கும் வந்துருமோன்னு சொல்லி பயமாக இருக்குது. நீங்கள் கவலைப்பட்டு கலங்குறீங்களா? நிச்சயமாய் வராது. ஏனால் உங்களுடைய சாபத்தை கர்த்தர் நம்பிக்கையின் வாசலாய் மாற்றிவிட்டார். நம்மளுடைய ஆண்டவர் சபிக்கிற தேவன் அல்ல, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஸோ எதை குறித்து கவலைப்பட்டு கலங்காதீங்க. ஆண்டவர் மேலே நம்பிக்கையா இருங்க. உங்களுடைய சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். God bless you all.